எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஹெல்த்தி குட் மார்னிங். மார்ச் 24th வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே, அதாவது உலக காச நோய் நாள். உலக அளவில் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் அந்த நோய் எளிதில் பாதிக்கும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட இம்யூனிட்டியை எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கான வாய்ப்பு கொடுக்குற ஷோ தான் 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க 6 ஃபென்டாஸ்டிக் டாக்டர்ஸ் SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். டாக்டர் கிருத்திகா தேவி, IVF ஸ்பெஷலிஸ்ட், குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ரத்னசாமி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட், குடல் நோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார், நியூரோசர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ரவீந்திரன், பீடியாட்ரிக் சர்ஜன், குழந்தை நல அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் ஈஸ்வர், பீடியாட்ரிஷியன், குழந்தை நல மருத்துவர். அஃப்கோர்ஸ் டாக்டர் மது பிரபுதாஸ், கார்டியாலஜிஸ்ட், இதய நோய் மருத்துவர். ஸோ எங்கள் 6 டாக்டர்ஸ் கிட்ட ஒரே நேரத்தில் நீங்கள் பேசலாங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். வணக்கம், குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சப்னா, நீங்கள் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் காலர். உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க, எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து வலியே வராம ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. இப்போ எனக்கு 3 ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் தவறி இருக்கு மேல் சைடு. ஓகே. டாக்டர் கிருத்திகா தேவி, உங்களுக்கான ஆலோசனை. இப்போ நான் போறது வந்து திருப்பி கன்சீவ் ஆனேன். பட் வந்து 5 மாசத்துலயே வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு சக்கரையே. ஓகே சப்னா, உங்கள் லைன் கிளியராக இல்லை, ஆனாலும் டாக்டர் கிருத்திகா தேவி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் கிருத்திகா, உங்களுக்கு இது வரைக்கும் அறுவை சிகிச்சை ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்களாமா? ஃபர்ஸ்ட் பேபிக்காமா? ஃபர்ஸ்ட் பேபி வலி வந்தமா. இது வந்து ஃபோர்த் சைல்டு தான். இப்போ திருப்பி கன்சீவ் ஆனேன், பார்த்தா அபார்ஷன் ஆயிடுச்சு. எதனாலன்னு சொன்னாங்கம்மா? அது வந்து கர்ப்பப்பையில தையல் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வலி வராமலே குழந்தை வெளியேறிடுச்சு இல்லையா? ஆமா, அது தண்ணியெல்லாம் ஊற்றி போய் அப்படியே அபார்ஷன் ஆயிடுச்சு. அது குட்டி குழந்தையா இருந்துச்சு. சரிம்மா. திருப்பி என்னால கன்சீவ் ஆக முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணலாமா? அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம நல்லபடியா கொண்டு வரலாமா? அது நீங்க இந்த தையல் போடுற மாதிரி ஒரு இதுவும் கிடைக்குமா? டாக்டர் கிருத்திகா, உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் கன்சீவ் ஆகுனீங்கன்னா பெட்டர் அந்த 4வது மாதத்தில் கர்ப்பப்பை வாயில் தையல் போடுறது உங்களுக்கு நல்லதுமா. திருப்பி குழந்தை கருத்தரிச்சு இழக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ தையல் போட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா. ஓகே, டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்க சப்னா. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். வணக்கம் நேர். உங்க பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? நித்யா, திருவண்ணாமலையில இருந்து பேசுறாங்க. சொல்லுங்க நித்யா. எனக்கு என்னோட பொண்ணுக்கு 2 வயசு 4 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. அவருக்கு 3 மந்த்ஸ் கிட்ட தண்ணி இருந்துகிட்டே இருக்கு, மூக்குல ஒழுகிட்டே இருக்கு. சரிங்க. அது டாக்டர் கிட்ட காமிச்சா இன்ஃபெக்ஷன், அது எதிர்ப்பு சக்தி இல்லாதனால இருக்கும், அது ஒழுங்குனா பரவாயில்ல அப்படின்றாங்க. ஓகே, டாக்டர் ஈஸ்வர் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்க. அது சளி இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், 3 மாசம் கிட்ட ஒழுகிட்டே இருக்கு மூக்குல. ஓகே. அது அதனால கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா திடீர்னு காசு வலி வருது. இப்ப லாஸ்ட் டைமா கண்ணிலையும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போது கடந்த 3 மாதமா எல்லா குழந்தைங்களும் நிறைய பேருக்கு இப்படி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வருதுமா. மோஸ்ட்டாக வைரல் இன்ஃபெக்ஷன் தான். சில டைம் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுது. இதை தவிர கை குழந்தை வந்து கை சப்புமா. ஓகே, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். ஸோ யூஸ்வலாக வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் தான், செட்டில் ஆகிடும், வரி பண்ண வேண்டாமா. ஓகே, ஸோ ரெகுலர் வைரல் இன்ஃபெக்ஷன் தான், கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். குட் மார்னிங். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் ஃபாத்திமா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? எனக்கு ஏஜ் 28. ஓகே. எனக்கு கொஞ்ச நாளா வந்து பேக் பெயினும் அதே மாதிரி 2 முட்டும் வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது சடச்சடன் சவுண்ட் கேக்குது. சரிங்கம்மா. சவுண்ட் கேக்குது. அது வந்து நான் ஆர்த்தோட்ட காட்டினதுக்கு அவங்க வந்து எக்ஸ்ரே பண்ணாங்க. 2 மூட்டும் வந்து தேய்மானம் இருக்கு. பிளஸ் வந்துட்டு கொலஸ்ட்ரால், தைராய்டு, அப்புறம் 25 ஹைட்ராக்சி வைட்டமின் டி டெஸ்ட் எடுத்தாங்க. அதுல கொலஸ்ட்ரால், தைராய்டு நார்மலா இருந்துச்சு. வைட்டமின் டி மட்டும் வெறும் 11.11 mg தான் இருந்துச்சு.
அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் 60ஆவது இருக்கணும், பட் ஆனா உங்களுக்கு வெறும் 11 இருக்கிறதுனால உங்களுக்கு போன்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும், அதனாலதான் இது வீக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வைட்டமின் டி வந்து டைரக்ட் சன்லைட்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃபாத்திமா, உங்க கேள்வி என்னம்மா? எனக்கு இந்த இப்போ டைரக்ட் சன்லைட்ல இப்போ நின்றுட்டு இருக்கேன், பிளஸ் இந்த யூப்ரைஸ் B3 அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் போட்டுட்டு இருக்கேன். பட் ஆனா அந்த இடத்துல வந்து பெயின் வந்து சுத்தமா குறையவே இல்லை, அந்த பேக் போன் நடுவுல. டாக்டர் ரத்னசாமி, எப்படி வைட்டமின் டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் பாடியில? ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கணுமா? அதுக்கு பேக் பெயின் தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அது வைட்டமின் டி குறைபாடுனால மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அது தவிர டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கலாம், அது மாதிரி ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் ஆர்த்தோபெடிக் டாக்டரை பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு அவசியம் வந்து ஒரு MRI ஸ்கேன் கூட பண்ணி எதனால பேக் பெயின் வருது, இந்த காலுக்கு பரவுதா உங்களுக்கு வலி முதுகுலேருந்து? அங்க இருந்து வலிக்குது, அந்த ஜாயிண்ட் பெயின் வேற, இந்த பெயின் வேற. ஓகே, அதனால எனக்கு இந்த ரெண்டு மூட்டு வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது சவுண்ட் கேக்குதுன்னா எக்ஸ்ரே பண்ணி பார்த்துட்டு தேய்மானமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வலி இருந்துட்டே இருந்துச்சுன்னா MRI ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். இது தவிர அந்த ருமட்டாய்டு டிசீஸ்ங்கிறதுக்கு அந்த ஆர்ஏ ஃபேக்டர்னு அந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்க அதை அவங்க சொன்னாங்க வைட்டமின் டி வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிச்சுன்னா போக போக ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். இல்ல அது ஈஸியா இதுக்கப்புறம் பிளட் கேன்சர் வர கூட கேன்சர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அது ப்ராப்ளம் இல்லை, வைட்டமின் டி நீங்க ரெகுலரா எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான அளவு ரீப்ளனிஷ் ஆயிரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நேர் லைன்ல இருக்கீங்களா? தனபால், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், டிவி வால்யூம் தயவு செய்து குறைச்சிடுங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஓகே, சொல்லுங்க தனபால், உங்க கேள்வி என்ன? சரிங்க, ஹலோ சொல்லுங்க. டாக்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் ரத்னசாமி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க, எங்க சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட். சொல்லுங்க தனபால், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், இறப்பில எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தேன் சார், அது லைட்டா ஆண்ட்ரிகல் கால்சிட்டிஸ் சொன்னாங்க சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க தனபால், நீங்க டிவி வால்யூம் மருந்து சாப்பிட்டு ஒன்றும் சரியாகல சார். இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே உங்களுக்கு ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க, இப்போ மறுபடியும் வலி வந்திருக்கு உங்களுக்கு, அப்படி அதுதானே சொல்கிறீங்க? மிஸ்டர் தனபால், நீங்க டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா டாக்டர் சொல்றது கேட்காது. தயவுசெய்து டிவி பார்க்காம போன்ல மட்டுமே பேசுங்க. ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், நேர் லைன்ல இருக்கீங்களா? வணக்கம், உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ, ஓகே, தொடர்பில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. டாக்டர் ரத்னசாமி, இப்போ வந்து அடிக்கடி இந்த அசிடிட்டிக்காக சில பேர் வந்து டியூபல் டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து தொடர்ந்து ஆக்சுவலி போட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால வர ரிஸ்க் என்னென்ன? ஆக்சுவலாக அசிடிட்டினாலே அல்சர் வரலாம், இரைப்பையில் வரலாம், உணவு குழலில், டியோடினத்தில் வரலாம், ஈசோபேகஸில் வரலாம். அது ஆன்டாசிட்னு சொல்கிறது, அந்த நீங்கள் சொன்ன மருந்து வந்து ஆன்டி ஆசிட், அதாவது ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய மருந்துகள். அது வந்து முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ரொம்ப வீக் மெடிசின்ஸ் அதெல்லாம். ஆனால் இப்போ வந்து ஆசிடை செக்ரீஷனையே குறைக்கிற அளவுக்கு நல்ல மெடிசின்ஸ் வந்துடுச்சு. அதாவது ஒரே ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு போட்டாலே 24 மணி நேரம் ஆசிட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ஆன்டாசிட்ஸ் எடுக்கிற அவசியம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. பட் அது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் கிடைக்கும், அதாவது அந்த மருந்து கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதனால் அதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது தொடர்ந்து எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இந்த மாதிரி நல்ல மெடிசின்ஸ் வந்துடுச்சு. இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அல்சர் இருந்துச்சுன்னா நாங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்லி அந்த ஆப்ரேஷனே நின்று போச்சு, எல்லாமே அந்த மெடிசன் வந்ததுனால. அந்த ரொம்ப பவர்ஃபுல் மெடிசன்ஸ், தே ரெடியூஸ் தி ஆசிட் ஒரு 24 மணி நேரம் குறைச்சிரும், அல்சர் எல்லாம் ஒரே வாரத்தில் ஹீல் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் எடுக்காமல் உங்கள் மருத்துவரை பார்க்குறது ரொம்பவே அவசியம் இல்லைங்களா? அதுக்கான ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக எனக்கு அவைலபிளாக இருக்குது. டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார், இப்போ நிறைய பேர் வந்து இந்த நரம்பு புடக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த நர்வ் பெயினுக்கும் மற்ற பெயினுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? யூஸ்வலாக நர்வ் பெயின் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். இப்போ கழுத்தில் ஆரம்பிக்குதுன்னா கையில் பரவும், அதேமாதிரி இடுப்பில் ஆரம்பிக்குதுன்னா காலுக்கு பரவும், ரொம்ப நேரம் மறுத்து போகிறது மாதிரி வரும், காலில் பலம் குறையிறதெல்லாம் வரும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும்.
ஸ்ட்ரெயின் பண்ணால் வரும். ஸோ யூஸ்வலாக அந்த ரத்த குழாவையும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நரம்புன்னு சொன்னால் ரத்த குழாவும் நம்ம நரம்புன்னு சொல்லுவாங்க, நரம்பு ஆக்சுவலாக நர்வ்ஸையும் நரம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்த குழாவில் வர பிரச்சனைகள் வேறு, நின்றுட்டே இருக்கிறதுனால காலை நரம்பு சுற்றி வரது வந்து ரத்த குழா பிரச்சனை, ஆக்சுவலாக வேரிகோஸ் வெயின். அது நிறைய பேர் வந்து நரம்பு பிரச்சனைன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ நரம்பு பிரச்சனை யூஸ்வலாக ரேடியேஷன், அந்த நர்வோட டிஸ்ட்ரிபியூஷனில் ரேடியேட் ஆகி வரும். ஓகே நேயர்களே, நீங்களும் வந்து எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-459-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜெயந்தி, வேலைச்சேரில இருந்து. சொல்லுங்க ஜெயந்தி, உங்க கொஸ்டின் என்னம்மா? அந்த ரைட் சைடு வந்து அடிவயிறு கீழே சரிங்கம்மா ஒரே வலியா இருந்தது. டாக்டர்கிட்ட செக் பண்ணி ஸ்கேன் போட்டது அப்பண்டிக்ஸ் இருக்கு, உடனே நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னாங்க. ஓகேம்மா. அப்புறம் எங்க ஃபேமிலி கொடுத்த டாக்டர் கொடுத்தபடி டேப்லெட் சாப்பிட்டு இப்ப சரியாயிடுச்சு. சரிங்க. இப்ப அவங்க கொடுத்து 4 months ஆச்சு. நானும் டேப்லெட் நிறுத்திட்டேன். சரிங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த நெத்தியில சரியான பயங்கர வலியா இருக்கு. இது வந்து ஆபரேஷன் இல்லாம சரி செய்ய முடியுமா? டாக்டர் ரத்னசுவாமி, அவங்க என்ன செய்யலாம்? என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 42 ஆகுது சார். சுகர் இருக்குங்களா? இல்லைங்க சார், லோ பிபி தான் இருக்கு, மற்றது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ரைட் சைடு லோயர் அப்டமனில் வந்து வலி வர்றது அப்பெண்டிசைட்டிஸ் தான் சாதாரணமாக வரும். அது வந்து திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 4 மாதத்துக்கு முன்னே ஒரு தடவை வந்துச்சு, அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க, கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி மறுபடியும் அதே மாதிரி வலி வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது தான். அந்த அப்பெண்டிக்ஸ் எடுத்துட்டாக்க திருப்பி இந்த மாதிரி வலி வராது. ஓகே ஃபைன். டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்கம்மா. இந்த மாதிரி தான் 6 டாக்டர்ஸ் கிட்ட ஒரே இடத்துல நீங்கள் ஒப்பீனியன் வாங்கலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஹெல்த் ஷோ. இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். ஒரே இடத்துல 6 ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். ஹலோ, குட் மார்னிங். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், என் பேர் ஜெயந்தி, நான் சென்னையிலேருந்து கூப்பிடுறேன். வணக்கம் ஜெயந்தி, உங்கள் கேள்வி என்னம்மா? என்னோட குழந்தைக்கு 1 year ஆகுது மேம். ஓகே. நான் 1 month பிஃபோர் அவனுக்கு ஆவின் மில்க் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது சுத்தமா குடிக்கிறதே இல்ல. அதுக்கு முன்னாடி லாக்டோஜன் குடிச்சிட்டு இருந்தேன், அது குடிச்சான். பட் இப்ப அதையும் குடிக்கிறது இல்ல. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பீடியாட்ரிஷியன் ஓகே, டாக்டர் ரவீந்திரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் டாக்டர் ஈஸ்வர் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. ஆமா, ரிகார்டிங் மில்க் வந்து லைக்கிங் அண்ட் லைக்கிங் many children have their own fascination for that. நீங்கள் இப்போத்துக்கு சப்போஸ் பேபி இஸ் நாட் டாலரேட்டிங்னா யூ கேன் வெயிட் ஃபார் சம்மோ ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ரீட்ரை பண்ணுங்கள். அண்ட் மினிமம் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணுறீங்க மில்க்கு? எவ்வளோ கிளாஸ்? 3 to 4 times ட்ரை பண்ணுவேன் சார். மார்னிங், ஈவினிங், நைட், திரும்ப தூங்கும்போது சார். ஓகே, ஜஸ்ட் கிவ் சம் டைம் அண்ட் பேபி வில் கெட் யூஸ் டு தட். வேணும்னா யூ கேன் ஆட் சம், நம்ம அந்த ராகி பவுடர்னு தனியாக வருது, அதை வேணால் கலக்கி கொடுங்க. கொஞ்சம் கலரும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொஞ்சம் மாறும். தட் யூ கேன் ட்ரை தட்ப்பா. ஓகே, ஸோ இந்த குழந்தைக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வேலூர்லேருந்து பேசுகிறேன் நான், ரோஸ் மேரி. சொல்லுங்கள் ரோஸ். நான் மகப்பேறு மருத்துவர்கிட்ட பேசுகிறேன். டாக்டர் கிருத்திகா தேவி, இங்கே ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்மா உங்களுக்கு? வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து போன ஜூலைல வந்து டெஸ்ட் பேபி சேர்த்துக்காக எக் எடுத்தாங்க எனக்கு. சரிங்கம்மா. அது இப்ப திரும்பி வளருமா நான் கேட்கறேன். அது எங்க வீட்டுக்காருக்கு ஃபார்ம் கவுண்ட் வந்து ஜாஸ்தி அவருக்கு ஆல்ரெடி மாத்திரை கொடுத்தாங்க. அவருக்கு இருதயத்துல அடைப்பாயிருக்குங்க. அதுவும் கேட்கறதுக்காக தான் பண்ணியிருக்கிறேங்க. சரிம்மா, உங்கள் முதல் கேள்வி, ஐவிஎஃப் பண்ணி அந்த பேபிஸை தானே எடுத்து ஃப்ரீசரிங்கில் போட்டு வச்சுருக்காங்கம்மா? அதை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா அது சொல்லுங்கம்மா. பேபி வச்சுட்டாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு எதுவும் பேலன்ஸ் எம்ப்ரியோஸ் இருக்காமா அங்கே? ஒரு எக் இருக்குதுன்னு இருக்காங்க. அது வந்து என்னன்றது தெரியலைங்க. பேலன்ஸ் எம்ப்ரியோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை திருப்பி யூஸ் பண்ணுங்கம்மா. ஏன்னா திருப்பி இன்ஜெக்ஷன் போட்டு ப்ரொசீஜர் பண்ணாமல் நமக்கு ரெடிமேடாக இருக்கிற பேபிஸை திருப்பி யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்மா. அது வந்து லேசா கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னு சொன்னாங்க, டல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வைக்கலாமா டாக்டர்? அது ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம திருப்பி எடுத்து பார்ப்போம்மா. உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அன்னைக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்த்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து
நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். பட் இருக்கிறத முயற்சி பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்க ரோஸ், கவலைப்படாதீங்கம்மா. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். ஹலோ மேம், நான் சந்தியா பேசுறேன் மேம், திருப்பூர்ல இருந்து. வணக்கம் சந்தியா, சொல்லுங்க. நான் குழந்தைகள்னால அறுவை சிகிச்சை டாக்டர் கிட்ட பேசுறேன். டாக்டர் ரவீந்திரன், எங்க பீடியாட்ரிக் சர்ஜன், உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. சார், என் குழந்தைக்கு வந்து ஹைப்போஸ்பாடியாசிஸ் இருக்காங்க சார். சரிம்மா. இப்போ வந்து அதுக்கு என்ன பண்றோம், என்ன சர்ஜரி பண்ணுமா என்ன ஏதுன்னு தெரியலைங்க சார். ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்தோம். பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது 2 டைம் பண்ணலாம், 3 டைம் பண்ணலாம், ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் ஆகுமாங்க சார்? குழந்தைக்கு என்ன வயசாகுதுமா? 8 மாதம் ஆச்சுங்க சார். 8 மாதம் ஆகுது இல்லையா? ஹைப்போஸ்பேடியாஸுங்கிறது அந்த சிறுநீர் போகிற துவாரம் நுனியில் இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கும் ஆண் குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம் யூரித்ரல் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கீழே இருக்குங்க சார். அதுக்கு வந்து நான் கேட்டதுக்கு சில ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல குணமானது, இல்லாட்டி திரும்பவும் ரீசர்ஜரி பண்ணணும். இதுலேயே வந்து 2 டைப் இருக்குமா. அந்த துவாரம் வந்து நுனிக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இருந்ததுனாக்கா அதை ஒரே ஆப்ரேஷனில் சரி பண்ணிடலாம், சிங்கிள் ஸ்டேஜ் ஆப்ரேஷன்னு சொல்லுவோம். ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா அந்த ஆண் உறுப்பே வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால அதை வந்து 2 ஸ்டேஜில் பண்ணுறது நல்லது. முதல் ஸ்டேஜில் வந்து அதை வளைஞ்சிருக்கிறத நிறுத்தி விடுவாங்க. 2வது ஸ்டேஜில் அந்த நீர் துவாரத்தை வந்து நுனியில் கொண்டாந்து வைப்பாங்க. இது வந்து பெஸ்ட் மெத்தடு. 2 ஸ்டேஜாக பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து இப்போ 8 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. குழந்தைக்கு 2லேருந்து 3 வயசு ஆகிறப்ப பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ 2 to 3 இயர்ஸ் வந்து ஐடியல் ஏஜ் இந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. டாக்டர் மது பிரபுதாஸ், இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட்டில் பிளாக் அப்படின்னு கேட்டோன்னே பயந்துருவாங்க. எல்லாத்துக்குமே பைபாஸ் சர்ஜரி செய்யணுமா, இல்லை எவ்வளோ பிளாக்ஸ் இருந்தால் பைபாஸ் சர்ஜரி அவசியம் டாக்டர்? அதாவது இப்போ ஹார்ட்டில் நமக்கு வந்து வலது பக்கம் ஒரு ரத்த குழாய் இருக்குது, இடது பக்கம் ஒரு ரத்த குழாய் இருக்குது. இடது பக்கம் ரத்த குழாய் வந்து 2ஆக பிரியும், எல்ஏடி அண்ட் எல்சிஎக்ஸ் என்று. வலது பக்கம் ரத்த குழாய் ரைட் கோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ரத்த குழாயிலையும் வந்து எத்தனை அடைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 70% கீழே பிளாக் இருந்தால் யூஸ்வலி மெடிசின்ஸே போதும். இப்போ 70%க்கு மேலே ஒரு ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, எக்ஸென்ட்ரிக்காக இருக்குது, சின்ன சின்ன பிளாக்ஸாக இருக்குது அப்படின்னா ஸ்டென்ட் போட்டுக்கலாம். 3 ரத்த குழாயிலையும் அடைப்பு இருக்குது, இப்போ பெரிய அளவில் அடைப்பு இருக்குது அப்படின்னும் போது நமக்கு பைபாஸ் சர்ஜரி தேவைப்படுது. ஓகே, ஸோ நீங்களும் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் சரவணன், சொல்லுங்கள் உங்கள் கொஸ்டின் என்ன? மேம் சரியா பேச முடியாது, தொண்டை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்க. ஓகே, டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார், எங்கள் நியூராலஜிஸ்ட் நியூரோ சர்ஜன், எங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் 5 years back பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் எனக்கு. சரிங்க. பைக் ஆக்சிடென்ட் பஸ் கிராஷ் ஆயிடுச்சு, சைக்கிள் சைலந்து போச்சு. சரிங்க. லெஃப்ட் பட் என்ன கியூரா இருக்கு சார். பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கு, இருந்தாலும் அது சைக்கிளோட கியூராகமா ஆகாது சார். 5 years முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா? எஸ் சார், 2010 ஆச்சு. ஆப்ரேஷன் பண்ணது இல்லைங்க அதுக்கு? இது ஆப்ரேஷன் பண்ணது பண்ணல சொல்றேன் டாக்டர். சரி சரி, உங்களுக்கு இந்த மூளையில் அடிப்பட்டதுனால தான் கை கால் பலம் கம்மியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நரம்பு டேமேஜ் ஆனங்கிறத பொறுத்து தான் ரெக்கவரி ஆனது இருக்கும். நீங்கள் வந்து அடிப்பட்டதுலேருந்தே ரெகுலராக ஃபிசியோதெரபி பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து மூளையில் ரத்த கசிவினால் நரம்பு அழுத்தம் மட்டும்தான் இருக்குது, நரம்பு டேமேஜ் ஆகலைன்னா ஒரு நல்ல ரெக்கவரி வரும். 80 to 90% நார்மலாக வரும். சப்போஸ் அந்த நரம்பே டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அவ்வளோ நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் வராது. ஒரு 50% தான் உங்களுக்கு பவர் வரும். அதை வச்சு தான் நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு லீவ் த லைஃப். ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஃபிசியோதெரப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அண்ட் உங்கள் கண்டிஷனை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸஸ் செய்யணும். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஆலோசனை பெறலாம். இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்கள் ஆரோக்கியத்துக்கான ஒரு டிவி ஷோ. எங்கள் 6 டாக்டர்ஸ், எங்கள் 6 ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் ஒரே இடத்துல பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் கணேசன், திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறோமா. குட் மார்னிங் கணேசன், சொல்லுங்கள் உங்கள் கொஸ்டின் என்ன? எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே,
அல்சருக்கு நம்ம என்ன மருந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி எனக்கு வந்து முதல்ல ஹார்ட் பிரச்சனை இருந்தது. சரிங்க. அதுக்கு வந்து செலக்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லி அதை எடுத்தாங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. முதல்ல எங்கள் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ரத்னசாமி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் கணேசன், உங்களுக்கு இந்த அல்சர்னால என்ன ப்ராப்ளம்? சாப்பிட்டோம்னா வயிறு ரொம்ப கும்புன்னு ஆயிடுதுங்க. என்ன வயசு உங்களுக்கு? வயசு வந்து 50 ஆச்சுங்க. 50. ஓகே. ஹலோ, இந்த அல்சருக்கு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, இதுவரை பண்ணி பார்க்கலீங்க. நீங்கள் அவசியம் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸ்மோக் பண்ணுறது இல்லைங்க. ஆஸ்பிரின் டேப்லெட் எடுக்கிறீங்களா ஹார்ட்டுக்கு? ஹார்ட்டுக்கு ஆஸ்பிரின் டேப்லெட் எடுக்கிறீங்களா? நீங்கள் ஒரு தடவை எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. எண்டோஸ்கோப்பியில் வந்து அல்சர் இருக்கா என்னங்கிறது தெரியும். அல்சர் தவிர வேறு ஏதாவது இந்த வலி வர்றதுக்கு வயிறு சாப்பிட்ட உடனே ஃபுல் ஆகுதுங்கிறீங்களா, அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரியும். ஸோ அது என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியும். சம்டைம்ஸ் வந்து ஹெச் பைலோரின்னு ஒரு கிருமி கூட இருக்கும், அதனால கூட இது மாதிரி வரலாம். ஸோ எண்டோஸ்கோபி பண்ணால் இதெல்லாம் தெரியும். எண்டோஸ்கோபி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் இருக்குது. இப்போ அல்சருக்கு ஆசிடை குறைக்கிறதுக்கான மெடிசின்ஸ், நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. அந்த மெடிசின்ஸ்லேயே க்யூர் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே, உங்கள் அடுத்த கேள்வி என்ன நேயர்? உங்களோட அடுத்த கேள்வி என்ன? ஓகே, தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 68 கேள்விகள். வணக்கம் நேயர். ஓகே, தொடர்பில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. டாக்டர் ரத்னசாமி, இப்போ வந்து குடலில் இருக்கும் பிரச்சனைகள் வந்து அதோட அறிகுறிகள் வெள்ளை தெரியுமா, தோலில் தெரியுமா, ஸ்கின்ல அது டிஸ்பிளே ஆகுமா? நிறைய குடல் வியாதிகளில் இது மாதிரி ஸ்கின்ல ப்ராப்ளம் வரலாம். இப்போது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அண்ட் க்ரோன்ஸ் டிசீஸ்ன்னு 2 வியாதி இருக்குது. இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக சின்ன வயசுலேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வியாதியில் ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தோலில் தெரியும். ஆக்சுவலாக இது வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளெல்லாம் பாட்டில்டு அப், அதாவது உள்ளேயே அடக்கி வச்சுருக்கிறவங்களுக்கு தோலில் வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எரித்தீமா கேங்க்ரினோசம், எரித்தீமா நோடோசம், பயோடர்மா கேங்க்ரினோசம்னு இது மாதிரி 2 வியாதிகள் வரலாம். அவங்களுக்கு சின்ன சின்ன கொப்பளங்கள் வரலாம். சிவப்பு கொப்பளமாக இருக்கும், அது வந்து வலியாக இருக்கும். சிலருக்கு கால் கையிலெல்லாம் கொப்பளங்கள் வந்து அது அல்சர் ஆகலாம். ஸோ இது மாதிரி டிசீசஸ் வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அதிகமாகும் போது இந்த ஸ்கின் லீசன்ஸும் அதிகமாகும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் குறையும் போது அதுவும் குறையும். ஓகே சார். ஒன்ஸ் யூ ட்ரீட் தட் திஸ் லீசன்ஸ் வில் ஹீல். ரைட். ஸோ அந்த வியாதிக்கும் அந்த அந்த ஸ்கின்ல வர இந்த லீஷன்ஸ்க்கும் அந்த கொப்பளங்களுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து நீங்கள் லேஸில் விட்டுறக்கூடாது. அண்ட் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. டாக்டர் மது பிரபுதாஸ், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா 70% பிளாக் இருந்தால் ஸ்டென்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு. பட் ஸ்டென்ட்னா அப்படின்றது வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்னும் எல்லாருக்கும் ஒரு அசம்ஷன் இருக்குது. அது அசம்ஷனா இல்லை நிஜமாவே வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போது லேட்டஸ்ட் ஸ்டென்ட்ஸ்லாம் ட்ரக் எலிட்டிங் ஸ்டென்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஸ்டென்ட் பொசிஷன், ஸ்டென்ட்டை இது மாலை பொசிஷன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஸ்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணால் யூஸ்வலி ஒன்றும் பிரச்சனை வரதில்லை. ஆனால் ஸ்டென்ட் போடும்போது என்ன விஷயம்னா அவங்க டியூயல் ஆன்டிபிளேட்டட் தெரப்பி வந்து எடுத்துக்க வேண்டியது வரும். அதாவது ஆஸ்பிரின் ப்ளஸ் குளோபிடோக்ரல் இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டியது வரும். அது எதுக்கு அப்படின்னா வந்து ஸ்டென்ட் வந்து பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த மெடிசின் வந்து போட்டுக்கிட்டே வர வேண்டியது இருக்கும். அப்போ ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் ஒருத்தருக்கு அல்சர் இருக்குது, அல்சரில் ஆக்டிவாக ப்ளீட் ஆகிட்டு இருக்குது, அது மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது வந்து அவங்களுக்கு ஸ்டென்ட் போடும்போது இந்த ஆஸ்பிரின் மருந்துகள் மற்ற மருந்துகள் கொடுக்கும்போது பிரச்சனை வரலாம். ஒழிய யூஸ்வலி ஹீல்டு அல்சர்ஸு மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸ்டென்ட் போடும்போது அப்சல்யூட்லி சேஃபு. ஸ்டென்டபிள் லீஷனுக்கு போட்டுடலாம். சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாக பிளட் வெசல், அதாவது ரத்த குழாய் ஃபுல்லாக கால்சிஃபைடாக இருக்குது, மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்குது, 4 பிளாக்கு, அது மாதிரி மல்டிபிள் இடத்துல பிளாக் இருக்குது. அப்போ ஸ்டென்ட் போடும்போது 4 ஸ்டென்ட் 5 ஸ்டென்ட் மல்டி ஸ்டென்ட்டிங் தேவைப்படும். அது மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பைபாஸ் சர்ஜரி வில் பி பெட்டர். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டென்ட் போடுறதுனால வேறு எந்த பாதிப்பும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ரொம்ப கிளியராக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 68 கேள்விகள். ஹலோ, வணக்கம் மேடம். பேர் பாண்டிச்சேரி மேடம். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து ஃபோன் பண்ணுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? மேடம், மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் பேபி இல்லை மேடம். சரிங்கம்மா. அது மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 10 days தள்ளி போச்சு மேடம். சரிங்க.
அப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை தலை சுத்துற மாதிரி ஆச்சு மேடம். ஓகே, டாக்டர் கிருத்திகா தேவி அவங்க என்ன செய்யலாம்? வணக்கம்மா. உங்களுக்கு இந்த irregular periods ப்ராப்ளம் முன்னாடியே இருந்ததா இல்ல இந்த கடந்த ஒரு வருடமா தானா? இல்ல மேடம், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான். ஓகே. அடிக்கடி வந்து ஒரு 10 days தள்ளி போகுது மேடம். ஓகேம்மா. ஸ்கேன் எதுவும் பண்ணி பாத்தீங்களாம்மா? எதுவும் பண்ணி பார்க்கல மேடம். சரி, டெஸ்ட் மட்டும் எடுத்தோம். ஓகேம்மா. இது கண்டிப்பா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா? சில சமயம் ஓவரீஸ்ல ஏதாவது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரி இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக அப்படி வரலாம். அண்ட் அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு கன்சீவ் ஆக வைக்கிறது எளிதானது. பட் ஸ்கேனை பார்க்கறது நல்லது. பட் அந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி இல்ல மேடம். ஒரு 2 மாசம் இருந்தது, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. பட் குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையாம்மா? குழந்தை வேணும்னா நம்ம பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் பார்த்துட்டு பண்ணுறது நல்லதுமா. ஓகே, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமாக அதற்கான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேள்விகளும் கேட்கலாம். பட் இதெல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு. இணைந்திருங்கள். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். எவ்ரிடே ஹெல்த்துக்காக எவ்ரிடே டாக்டர்ஸ். ஸோ எங்கள் 6 ஸ்பெஷலிஸ்ட், எங்கள் 6 டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் லைவாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அப்துல் ரஹ்மான், ஐ கால் ஃப்ரம் மதுரை மேம். டெல் மீ அப்துல், உங்களோட கேள்வி என்ன? கார்டியாலஜிஸ்ட். ஓகே, டாக்டர் மது பிரபுதாஸ் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். இது இந்த ஹார்ட்டுக்கு மேலே அப்பரில் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி லேசாக பெயின் வலிக்குது சார். ஓகே, உங்களுக்கு என்ன வயசாகுது? 23 சார். ஓகே, அடைக்கிற மாதிரி இருக்கா இல்லைனா வந்து குத்துற மாதிரி இருக்கா வலி? குத்துற மாதிரி இருக்கு சார். ஓகே, இது வந்து நீங்கள் ஒரு வேலைகள் செய்யும்போது இல்லை மாடிப்படி ஏறும்போது வருதா இல்லைனா சாதாரணமாக இருக்கும்போது இருக்கா? அப்துல் லைனில் இருக்கீங்களா? ஓகே, ஸோ அவர் அதாவது அவர் குத்துற மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூஸ்வலாக வந்து இருதய வலி அப்படின்றது எப்படி வரும்னா அடைக்கிற மாதிரி, ஒரு அன்னீசினஸ், அப்படிலாம் வந்து நடக்கும்போது எரிச்சல் இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு நடக்கும்போதோ இல்லை மாடிப்படி ஏறும்போதோ அடைக்கிற மாதிரி ஒரு பெயினோ, அது மாதிரி கம்ப்ரெசிவ் டைப் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும்போது அது இருதய வலி அப்படின்றது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி கூடவே வந்து அந்த இருதய வலி வரும்போது வேர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்? இவருக்கு வந்து ஒரு 22 வயசு தான் ஆகுது. ஸோ பேசிக்காக ஒரு இசிஜி அப்புறம் எக்கோகார்டியோகிராம் பார்த்துட்டு வால்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இசிஜி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை நடக்க வச்சு ட்ரெட்மில் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரெட்மில் நெகட்டிவாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரெட்மில் பாசிட்டிவ் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் அதெல்லாம் தேவைப்படலாம். 23 வயசில் யூஸ்வலி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஆனுவலாக இது மாதிரி ஒரு செக்அப் பண்ணால் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அப்துல் உங்களோட ஏஜ்னால வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் டாக்டர் சொன்ன டெஸ்ட்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதாங்க மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ மேம். குட் மார்னிங். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கிருத்திகா தேவி, குஜராத்லேருந்து பேசுகிறேன். ஏஜ் 27. சொல்லுங்கள் கிருத்திகா. ஆக்சுவலி மேம் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ ஒரு ஜான் 23 அப்போ லாப்ரோஸ்கோபிக் பண்ணாங்க. ஸோ இது பண்ணால் நமக்கு வந்து கன்சீவ் சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்கதான் பண்ணணுமா? ஓகே, டாக்டர் கிருத்திகா தேவி அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? லாப்ரோஸ்கோப்பியில் வந்து நமக்கு டியூப்ஸ் அடைப்பு இருக்கா, உள்ளே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு டெஸ்ட்டு தாம்மா, அது ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் சில பேர் வந்து அந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்க்காக ஓவேரியன் ட்ரில்லிங் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது அந்த நோயோட வீரியத்தை குறைக்குமே தவிர ட்ரீட்மெண்ட் நீங்கள் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது தான் நல்லது. இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு மேம். சைடில் எந்த ஒரு ப்ராப்ளமும் அடைப்பு எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிற டைமில் ஐயூஐ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஓகே மேம். டாக்டரோட ஆலோசனை மறக்காதுங்க கிருத்திகா. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, வணக்கம் மேடம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பாலகிருஷ்ணன் மேடம், விருதுநகர் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, உங்க மருத்துவ சந்தேகம் என்ன? நரம்பு சம்பந்தமா கேட்குறீங்க. ஓகே, எங்க நியூரோ சர்ஜன் டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்க.
வணக்கம் சார். சொல்லுங்க. என் பேர் பாலகிருஷ்ணன் சார். சொல்லுங்க. வலது கையில் வந்து இந்த ஆள் காட்டி விரலும் கட்ட விரலும் ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு சார். ஓகே. நான் வந்து போலீஸ் நிலையத்தில் ஒர்க் பண்றேன். ஓகே. யாராவது எழுத பேனா பிடிச்சி எழுதவோ எதுவும் சாப்பிடனா ரொம்ப சிரமமா இருக்கு. ஓகே. 2-3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எம்ஆர்எஸ் ஸ்கேன்லாம் எடுத்து காமிச்சேன். ஓகே. இன்னும் சரியா எந்த ஒரு இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. கழுத்து வலி இருக்கா உங்களுக்கு? லேசா கழுத்து வலி இருக்கு சார். அப்பக்கப்ப குனிஞ்சே வளரும் போது லேசா கழுத்து வலி இருக்கு சார். ஓகே ஓகே. இந்த உள்ளங்கை மறுத்து போகுதுங்களா உங்களுக்கு? உள்ளங்கை சார் மறுத்து போகுங்களா? உணர்ச்சி கம்மியாகுமா? உணர்வுல இருக்கு சார். மறுத்து போற மாதிரி ஒண்ணு இல்ல, உணர்வுல இருக்கு. ஓகே ஓகே. நீங்க சொல்றது வந்து இந்த வலது கையில இந்த ஆள் காட்டி வரணும் அந்த பெருவிரல் அது ரெண்டு மட்டும் தான் பிரச்சனை சொல்றீங்க. சாப்பிடுறதுக்கு எது பேனா பிடிக்கவோ ரொம்ப சிரமமா இருக்கு. ஓகே. இது வந்து கழுத்துல இருந்து கைக்கு வர நரம்பும் பிரச்சனை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மணிக்கட்டு இருக்குங்களா ரிஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த கை உள்ளங்கைக்கு வர நரம்பு அழுத்தம் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம். நீங்க வெயிட் கொஞ்சம் அதிகமா இருப்பீங்களா? 72 கிலோ சார். என்னுடைய வயசு வந்து 40 வயசு. ஓகே. உங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று பண்ணணும். அதே மாதிரி நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி ஒன்று பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை கழுத்தில் பிரச்சனை இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வர பிரச்சனை வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அது தைராய்டு இருந்ததுன்னா தைராய்டுக்கான மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா சரியாக போகும். அப்படி தைராய்டு நார்மலாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். சப்போஸ் இங்கே நார்மலாக இருக்குது கழுத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான வைத்தியம் பண்ணணும். கழுத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்து அங்கே நரம்பு அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கான சிகிச்சை எடுத்திங்கன்னா இது சரியாகுங்க. ஓகே டாக்டர் அட்வைஸை மறக்காதீங்க நேயர். அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். ஹலோ, குட் மார்னிங். உங்கள் பேர் என்னம்மா? குட் மார்னிங் மேடம். என் பேர் சங்கீதா மேடம். சங்கீதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். சங்கீதா, தயங்காமல் உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், நாங்கள் வந்துட்டு 7 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் லேப்டாஸ்கோப் பண்ணி ஒரு குழந்தை இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேபிக்கு என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த 3 நாள்ல வந்துட்டு மோஷன் போற இதுல அடைப்புன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. சரிங்கம்மா. அது 15 days இருந்தது. அதுக்கப்புறம் இறந்துச்சு நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேம்மா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இப்ப 6 months ஆகுது. பீரியட்ஸ் வந்து 3 monthsக்கு அப்புறம் வந்துருச்சு மேடம். ஓகே. ஆனா இது வரைக்கும் எந்த பேபி இதுவும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும் மேடம். ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. டோன்ட் வரி. டாக்டர் கிருத்திகா தேவி இருக்காங்க, ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க என்ன செய்யலாம்? இப்போ அடுத்த குழந்தைக்காக எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இப்போ பேபி இறந்து 6 months ஆகுதுங்க. ஓகேம்மா. இப்போ இன்னும் நீங்கள் முயற்சி ஆரம்பிக்கல இல்லைங்களாம்மா அடுத்த குழந்தைக்கு? சரி, நீங்கள் மைண்டு உடம்பு எல்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஒரு தடவை அந்த மாதிரி ஆச்சுன்னா திருப்பி ஆகணுன்ற கட்டாயமோ அவசியமோ இல்லை. அடுத்த குழந்தை உங்களுக்கு நார்மலாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அடுத்து கன்சீவ் ஆன உடனே ஓகேம்மா, இது கன்சீவ் ஆகிட்டு நீங்கள் டெலிவரி டைமில் நம்ம டிசைட் பண்ணிக்கலாமா? அப்போ பொசிஷன் எப்படி இருக்குது என்னன்றதை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன செய்யணும்னா அடுத்து கன்சீவ் ஆன உடனே ஆரம்பத்திலேருந்து ஸ்கேன் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி அடுத்த பேபிக்கு உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். சில விஷயங்கள் தெரியாதுமா. தெரியக்கூடியதெல்லாம் இப்போ மேஜர் ப்ராப்ளம்ஸ்னால் நமக்கு ஸ்கேனில் தெரிஞ்சிடும். சில விஷயம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணலாமா. தைரியமாக இருங்க. நீங்கள் இன்னொரு 2-3 months கழித்து இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதுதான் எங்கள் மருத்துவோட ஆலோசனை. நிச்சயமாக அதுக்கு பிறகு ட்ரை பண்ணலாம். அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள். ஓகே, தொடர்பில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. டாக்டர் ஈஸ்வர், இப்போ வந்து சம்மர் டைம் வந்தாச்சு. இப்போது டாக்டர்ஸ் யூஸ்வலாக அட்வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அது வந்து நல்லா ரேப் பண்ணி வைக்கணும். அந்த டேர்ம் வந்து ஸ்வாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக அது பெட்ஷீட் போத்தியே வைக்கணும். ஏன்னா வூமில் இருக்கும் வயிற்றில் இருக்கும்போது அதுக்கு வார்ம்த் கிடைக்கிற அதே வார்ம்த் வெளில கிடைக்கணும்வாங்க. பட் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தையும் அவங்களை அப்படி தான் போற்றி வைக்கணுமா இல்லை ஓப்பன் பண்ணி வைக்கலாமா குழந்தை? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சீசனில். சில்ட்ரன் பேபிஸ் நியூபார்ன் பேபிஸ் வந்து தே லூஸ் வாட்டர் கண்டென்ட் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட். அதனால தான் ரேப் பண்ண சொல்கிறாங்க. சம்மர் வந்த டைமில் வந்து இஃப் யூ ஃபீல் பேபிஸ் வார்ம், பாப்பா நீங்கள் கவர் பண்ணாலே கை கால் தட்டி விடுதுன்னா பெட்டர் டு கீப் த பேபி ஓப்பன். அண்ட் சப்போஸ் வயிறையும் காலையும் தொட்டு பார்க்கணும் ஒரே டைமில். சப்போஸ் ரொம்ப வார்மாக இருந்தால் கீப் த பேபி ஓப்பன், தட் வில் பி த பெஸ்ட் திங். சப்போஸ் கை கால் சில்லுன்னு இருந்தால் சாக்ஸோ ஆர் ஸ்மால் கிளாத் யூஸ் பண்ணி கவர் பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர். ஓகே. ஸோ அந்த பாப்பாவுக்கு அந்த டைமில் எப்படி உடம்பு சூழ்நிலை டெம்பரேச்சர் இருக்கோ அதை பொறுத்து வில் கவர் த பேபி. ஓகே. ஸோ கை வச்சு அந்த வெப்பநிலையை பொறுத்து நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது தான் பெஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம், கேள்விகளும் கேட்கலாம். பட் இதெல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு ஸ்டே டியூன்ட். இது 6 டாக்டர்கள் 8 கேள்விகள்.
உங்கள் நலனுக்காக தினந்தோறும் 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். ஒரே இடத்துல நீங்கள் 6 ஸ்பெஷலிஸ்ட் 6 டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். வணக்கம் மேடம், இங்க கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஷவுகத் அலி மேடம். சொல்லுங்க ஷவுகத். இதே டாக்டர்கிட்ட பேசணும் மேடம். ஓகே, டாக்டர் மது பிரபுதாஸ் எங்க கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் மது சொல்லுங்க. குட் மார்னிங். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் இந்த லெஃப்ட் சைடு சார் இந்த மெயின் இந்த பெயின் லைட்டா பெயின் வந்து எப்போ வந்துட்டே இருக்குங்க சார். ஓகே, எங்க 3 மந்த்ஸ் மாத்திரை இந்த டானிக் சாப்பிட்டு அந்த டைம்ல எனக்கு மறுபடியும் அதே மாதிரி ப்ராப்ளம் வருதுங்க சார். ஓகே, நெஞ்சில பெயின் அடைக்கிற மாதிரி இருக்கா, குத்துற மாதிரி இருக்கா, எந்த மாதிரி வலி இருக்கு? அந்த இது லைட்டா பெயின் வந்து எப்போ வருது சார்? சரி, நடக்கும்போது அது ஜாஸ்தி ஆகுதா? இல்ல அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹெவியாலாம் இல்ல, ஓரளவுக்கு லைட்டா ஒரு நாளைக்கு ஒரு 6-7 டைம் அந்த வந்துட்டு சார். சரி, ஓகே. இப்போ மாடிப்படி ஏறும்போது அந்த வலி ஜாஸ்தி ஆகுற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா? மாடிப்படி ஏறும்போது அந்த இது இல்லைங்க சார். சரி, யூஸ்வலி இந்த நீங்கள் சொல்கிற பெயின் வந்து இறுதி வலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, கேஸ் பிரச்சனை மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பக்கத்தில் இருக்க இறுதி டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து பாருங்கள். அப்புறம் தேவைப்பட்டால் எக்கோ ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்களால் நல்லா நடக்க முடியும்னா ட்ரெட்மில் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். அது ட்ரெட்மில்னா நெகட்டிவ்லாம் வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் சொல்கிற ஏப்பம் வருது அப்படின்னும்போது வந்து கேஸ்ட்ரென்டாலஜி டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு கேஸ் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குரிய வைத்தியங்கள் எடுத்துக்கோங்க. ஷவுகத், எங்க கார்டியாலஜிஸ்டோட ஆலோசனையை மறக்காதீங்க. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் மஞ்சுளா மேம், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க மஞ்சு. மேம் நான் பீடியாட்ரிஷியன் கிட்ட பேசணும். சொல்லுங்க ஈஸ்வர் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். சார் பாப்பா டெலிவரி எப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டான் சார். இப்ப 6 மாசம் ஆகுது. சரிம்மா. என்னன்னா அவன் ஒரு 5 மாசம் வரைக்குமே அவன் வாந்தி எடுத்துனே இருந்தான். ஓகே. இப்ப பரவாயில்லைங்க சார், கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு ஃபியூச்சர்ல எல்லாம் ப்ராப்ளம் வருங்களா? இல்லைம்மா, அந்த தண்ணி குடிச்சதுக்கும் இப்போ உள்ள இதுக்கு ப்ராப்ளத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஒன்லி திங் அந்த அப்பப்போ கக்குறதுனால அது ரிஃப்ளெக்ஸ் சிம்டம். அது எல்லா நியூ பார்ன்ஸுக்கும் இருக்கும். சில டைம் அப் டு 6 months to 1 year வரைக்கும் சில குழந்தைகள் இருக்கும். ஸோ அது இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால வேற இன்னும் வரி பண்ண வேண்டாமா. ஓகே, ஸோ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அது நார்மலான விஷயம் தான். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னுடைய பேர் வந்து பாரதி மேடம், சேலத்துல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க பாரதி. மகளிர் மகப்பேறு டாக்டர்கிட்ட பேசணும் மேடம். ஓகே, இங்கே ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிருத்திகா தேவி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் வணக்கம் பாரதி, சொல்லுங்க. மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு மேடம். பேபி இல்ல. ஓகேமா. பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணங்காட்டி நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. ஒரு 6 months நாங்க டேப்லெட் எடுத்தோம். நீர் கட்டி குறையல மேம், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி பிளஸ் வந்து இன்னொரு சினிக்கையில ரத்த கட்டி இருக்கு அப்படின்னாங்க. புரியலம்மா, என்ன இருக்குமா? ரத்த கட்டி மேம், சாக்லேட் சிப்ஸ். ஓகே, அது ஓவரியில இருக்குன்னு சொன்னாங்களாமா? ஆமா மேம், ஓவரியில தான் இருக்கு அப்படின்னாங்க. என்ன சைஸ்மா அது? அது வந்துட்டு சைஸ் தான் தெரியல. இல்ல ரொம்ப பெருசா இல்ல சின்னதா இருந்ததா? இல்ல மேம், ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்க லாப்ரோஸ்கோபி பண்ணிக்கங்க அப்படின்னாங்க மேடம். சரிம்மா. லாப்ரோஸ்கோபி பண்ணோம் நாங்க. ஜனவரியில தான் லாப்ரோஸ்கோபி பண்ணோம். ஓகே. டியூப்ல எல்லாம் எந்த ஒரு அடைப்பு இல்ல. நீர் கட்டியும் உடைச்சு விட்டுட்டோம், ரத்த கட்டியும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம் அவங்க. சரிம்மா. லாஸ்ட் மந்த்தும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கன்சீவ் ஆகிற மாதிரி டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்பயும் நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். ஓகேமா. இப்ப இந்த மந்த் வந்துட்டு பீரியட்ஸ் ஆன 2nd டேல இருந்து டேப்லெட் கொடுத்தாங்க மேடம். ஓகே. சாப்பிட்டுருந்தோம். நேற்றுக்கு போய் பார்த்ததுக்கு பாலிசிஸ்ட் அந்த ஸ்டடி அது பண்ணாங்க மேடம் ஸ்கேனு. அதுல வந்துட்டு எக் வந்து 1.8 பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது இந்த மந்த் அது வந்து ஸ்க்ரப்சர் ஆகி வெடிச்சு உள்ள போகுமா மேடம்? ஓகே, உங்களுக்கு இது நல்ல நல்ல விஷயங்கள்லாம். அந்த ரத்த கட்டி சின்னதாக இருக்கிறது நல்ல விஷயமா? அடுத்து டியூப்ல அடைப்பு இல்லாமல் இருக்கிறது அதை விட நல்ல விஷயம். ஸோ நீங்கள் முதல்ல பயப்படாதீங்க. அண்ட் இந்த மந்த் உங்களுக்கு அந்த ஃபாலிக்கல் 18 millimeter வந்திருக்கிறது நல்ல விஷயம், நல்ல அறிகுறி. உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். என்னோட சஜஷன் என்னென்னா, இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வெறும் இயற்கையாக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதாவது ஃபாலிக்கல் வெடிக்கும் போது இயற்கையாக ட்ரை பண்ணுறது ஒரு மெத்தட். அதை விட பெஸ்ட்டுங்கிறது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். அது வெடிக்கிற டைமில் உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் எடுத்து கழுவி நல்ல வீரியமான அணுக்களை மட்டும் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே போடுறது. அது நீங்கள் இந்த மந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, டாக்டரோட ஆலோசனை மறக்காதீங்க. நேயர் வணக்கம், இது 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். ஹலோ, வணக்கம் மேடம். உங்கள் பேர் என்ன, எங்கே கால் பண்ணுறீங்க? ராஜா, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம். சொல்லுங்கள் ராஜா, எந்த ஹெல்த் கண்டிஷன் பற்றி நீங்கள் பேசணும்?
மேடம் லேசா அந்த ஹார்ட் சைடு வந்து லேசா சுருக்குன்னு குத்திட்டே இருக்குங்க. ஓகே. டாக்டர் மது உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. எந்த மாதிரி வலிக்குது உங்களுக்கு? லைட்டா வந்து சுருக்குன்னு குத்திட்டே இருந்துச்சுங்க சார் நெஞ்சில. போய் இசிஜி பண்ணி பார்த்தோம். சரி. பட் அதுல வந்து நார்மலா தான் இருக்கு அப்படின்னாங்க. பிளஸ் லெஃப்ட் சைடு ஷோல்டர் வந்து ரொம்ப பெயினாவே இருந்ததுங்க. சரி. ஸ்டெப்ஸ் ஏறும்போது லேசா அந்த மூச்சு வாங்குற மாதிரி பிளஸ் நெஞ்சு படபடக்கிற மாதிரி இருந்ததுங்க. சரி சார், உங்களுக்கு வயசு என்ன சார் ஆகுது? வயசு எனக்கு 28ங்க சார். 28. ஓகே. அதாவது இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு நடக்கும்போது அந்த வலி இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதாவது நடக்கும்போது மூச்சு வாங்குறது அப்படின்றது ஒரு ஆஞ்சனா ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் எக்கோ டெஸ்ட் பண்ணிவிட்டு வால் சம்மந்தமாகவோ இல்லை தசைகள் சம்மந்தமாகவோ பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்ற ரூல் அவுட் பண்ணிவிட்டு ட்ரெட்மில் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி பார்க்கணும். ஆஞ்சனா ஈக்குவலண்ட் அப்படின்னா வந்து சில பேருக்கு எல்லாருக்குமே நடக்கும்போது நெஞ்சு வலி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நடக்கும்போது மூச்சு வாங்குறது கூட ஒரு ஆஞ்சனாவோட ஈக்குவலண்ட் தான். அப்படி இருக்கும்போது ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணணும். ட்ரெட்மில் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது வரைக்கும் வந்து பக்கத்தில் இருக்க இருதய டாக்டரை பார்த்துட்டு அதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகே டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்க ராஜா. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் ஆதித்த கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ராஜா மேடம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? தலை வலி எடுத்து தலை சுத்தல இருக்கு மேடம். ஸ்கேன் எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்துச்சு. சரிங்க. அது எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க எப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, எங்க நியூரோ சர்ஜன் டாக்டர் ஜெயசெல்வா செந்தில்குமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு வயசு என்னங்க சார்? 30 வயசு சார். 30 வயசு. என்ன ஒர்க் பண்றீங்க? வெயில்ல நிறைய வேலை செய்வீங்கல்ல? தலைவலி எப்படிங்க, டெய்லி வருதுங்களா? வாரத்துக்கு எத்தனை தடவை வருது? தலை சுத்தல் எல்லா டைமுமே இருக்கா, எப்பயாச்சும் தான் வருதா? ஓகே, அதான் நீங்கள் சொன்னதுலேயே காரணம் இருக்குது. வெயிலில் வேலை செய்கிறீங்கன்னும் போது தலைவலி வர்றது வந்து ஒரு யூஸ்வலான திங் தான். அடிக்கடி தலைவலி வருது அப்படிங்கும்போது பிபியும் செக் பண்ணி பார்க்கணும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் தலைவலியும் வரலாம், தலை சுத்தலும் வரலாம். ஸோ ப்ரெஷர் ஓகே, ஸ்கேனும் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு டென்ஷன், ஹெட்டேக் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா மைக்ரேனாக இருக்கும். ஸோ நரம்பியல் டாக்டர் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இது சரியாயிடும். ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஓகே, கவலைப்படாதீங்க நேயர். அண்ட் செய்ய வேண்டிய டெஸ்ட்லாம் செஞ்சால் நிச்சயமாக அதற்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், இது ஆர் டாக்டர்கள் ஆதித்த கேள்விகள். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பேபிக்கு வந்து நாங்க நாமக்கல்ல இருந்து கால் பண்றோம். பேபிக்கு வந்து குடல் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தது. சரிங்க. பிறந்த உடனே வந்து இந்தியல் அட்ரீசியா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணி குடலோட லென்த் வந்து நார்மலா இருக்கிறத விட ஆஃப் ஆஃப் த லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால ஷார்ட் பவுல் சிண்ட்ரம் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஸோ வந்து 3rd மந்த்ல வந்து இன்னொரு செகண்ட் சர்ஜரி பண்ண சொல்லியிருந்தாங்க. செகண்ட் சர்ஜரி பண்ணிட்டு வந்து நியூகேட் அப்படிங்கிற ஒரு பவுடர் தான் கொடுக்கணும் பேபிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது தவிர வேற எந்த ஃபுட்டும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. ஸோ இப்போ 1 year ஆகுது. வேற ஃபுட் ஐட்டம் ஏதாச்சும் பேபிக்கு கொடுக்கலாமுங்களா? ஓகே, எங்க பீடியாட்ரிக் சர்ஜன் டாக்டர் ரவீந்திரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் இலியல் சொல்லுங்கம்மா. சார் பேபிக்கு வந்து பிறந்த உடனே வந்து இலியல் அட்ரீசியா ப்ராப்ளம் இருந்தது. இல்ல அது பரவாயில்லை. அப்புறம் ஷார்ட் பவுல் சிண்ட்ரம் இருந்தது. ஒரு நிமிஷமா டாக்டர் ரவீந்திரன். இவங்க சொல்கிறது வந்து இலியல் அட்ரீசியாங்கிறது குடல் வந்து பிறவிலேயே கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கிறது. அதை கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்சார்ப்ஷன் பவர் கம்மியாக இருக்கும். அதனால் ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட்டு கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து இட்லி சாப்பாடுன்னு சாப்பிட்றோம், அது கார்போஹைட்ரேட்டாக உள்ளார டைஜஸ்ட் ஆகணும். அப்படி இல்லாமல் ப்ரீவியஸ்லி டைஜஸ்டட் ஃபுட் கார்போஹைட்ரேட்டாகவே அது டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸுங்கிற மாதிரி டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை எடுத்தோம்னா அப்சார்ப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்கான சொல்லியிருக்காங்க. இப்போ 1 year ஆகிறதுனால இவங்க கிராஜுவலாக அதர் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் அதுக்கான சடனாக அந்த சப்ளிமெண்ட்டை நிறுத்திடாமல் அதையும் கொடுத்துட்டு அதோடு சேர்த்து நார்மல் ஃபுட்டும் கொடுத்தாங்கன்னாக்க கிராஜுவலாக அந்த சைல்டு வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் ஒரு விஷயமா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். ஆனால் அந்த சப்ளிமெண்ட்டை கைவிடாதீங்க. இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேயர் காத்திருக்காங்க. ஃபுட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பேபியோட குடல் லென்த் கம்மியா இருக்கனால 2 hours once இல்லாட்டி 3 hours once வந்து லிமிட்டடா தான் கொடுக்குறோம். 75 ml 90 ml அப்படின்னு லிமிட்டடா தான் கொடுக்குறோம். அதை விட எக்ஸீட் ஆச்சுன்னா பேபிக்கு அது அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. ஓகே டாக்டர். சோ இன்ஃபெக்ஷன் ஆகுது அதை விட எக்ஸீட் ஆச்சுன்னா. இல்லைம்மா, அந்த அளவுக்கு நீங்கள்
நீங்கள் கற்பனை பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது இலியல் அட்ரிசியாவில். இலியல் அட்ரிசியாங்கிறது கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கிறது தான். ஷார்ட் பவல் சிண்ட்ரோம் வந்து இதில் அந்த அளவுக்கு வராது. அதனால் நீங்கள் கிராஜுவலாக ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாதுமா. ஓகே, ரொம்ப கிராஜுவலாக ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதற்கான தீர்வு கிடைக்கும். ஸோ நிறைய நேயர்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக பதில் கொடுத்தீங்க. ஸோ டாக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் எங்கள் ஆசை. தொடர்ந்து பாருங்கள் 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.